அனைவருக்கும் வணக்கம். இப்போ கிருவானா அவர்கிட்ட அப்பா நிற்கிறார். அங்கேண்டா பெல்வுட்டன் இடத்துல வந்திருக்கிறோம். இங்கே ஒரு பெரிய ஒரு ஆட்டு பண்ணை இருக்கு. சரி, அப்போ நாங்கள் போய் மெதுவாக பார்ப்போம். ஆட்டுல இருந்து போமா, கோழியில இருந்து போமா, ஆடு ஆடு. ஓகே ஓகே. சரி, வாங்க எல்லாரும் போய் பார்ப்போம் ஆட்டு பண்ணியே. போங்க போங்க. அங்கே அதில் ஒரு ஆடு வருது, அதான் காடுங்க. அது என்ன பெரிய ஒரு இது வருது. அதான் இல்லாமல் நம்ம கதவை சாத்தி விடப்பேன். இங்கே பாருங்க, ஒரு என்ன பேர் இதுக்கு? இது லாமா ஆடு தானோ? இது ஆடு இல்லை, இது ஒரு வேற. இது சவுத் அமெரிக்காவில் அவர் வந்து ஆக்கள் ஒருக்கா பார்ப்பார். என்னன்னு சொன்னா, அவர் வந்து ஒரு பாதுகாவலன், ஆடுகளுக்கு தான் ஒரு பாதுகாவலன். தன்னுடைய ஆடுகளுக்கு ஏதாவது பாதிப்பா வருதான்னு பார்க்க வருவார் இருக்கா. இங்க பாருங்க, இது லாமான்றது இதுக்கு பேர். இங்க பார்த்தோம்னா அண்ணாண்டு ஆட்டு பண்ண போன முறை நின்று ஆடுகள் எல்லாம் இருக்குது. அந்த ஒரு கருப்பாடு இல்ல எல்லாம் மாறி ஒரு வருஷம் கணக்க மாற்றங்கள், கணக்க வித்தியாசங்கள். இங்க எல்லாம் சாப்பிட்டு கொண்டு நிக்கணும். சாப்பாடு போட்டிருக்குது, சாப்பாடு போட வலிக்கிட்டவே என்னவோ. அப்ப எல்லாரும் ஒரு கடப்பன்னு நிறைய ஆடுகள் நின்று சாப்பிட்டு கொண்டிருக்கணும். என்ன சாப்பாடு எல்லாம் போடுறீங்க? இது கிரெயின்ஸ் தம்பி. இங்க சோளம் இதெல்லாம் ஒரு கம்பெனியில் கொடுத்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுப்பிக்கிறோம். நாங்கள் சோளம், பார்லி, ஓட்ஸ், அதுக்கு தேவையான மினரல்ஸ் இதெல்லாம் போட்டு போடுறது. அதை தவிர காஞ்ச புல் கொடுக்கணும், பச்சை புல்லை போய் மேய்வினோம். முதல்ல இந்த இது இல்லையே, இது இருக்கு இல்லை. ஒவ்வொரு காலம் நாங்கள் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்குதானே. அப்போ இதில் என்ன நம்ம அந்த மலையில வாழ்கிற இனம் இருக்கு. இப்போ மலையில் வாழ்கிற இனம் இல்லை, அது இல்லை. இது இப்போ கூட வந்து சவுத் ஆப்பிரிக்கா. இது வந்து நைஜீரியன் டுவாஃப்னு சொல்றது. இது ஒரு நல்ல தரமான தாய், நல்ல பால் தருவா. குட்டியில நல்ல பக்குவமாக பராமரிப்பா. குட்டியில பழக்கி கொள்ற அந்த விஷயங்கள் நல்ல பக்குவமாக செய்வா. மற்ற இவவும் அவாவும் ஒரே இனம். இந்த வெள்ளையும் அந்த பிரவுனும் ஒரே இனம். இவை வந்து கீகோன்னு சொல்றது. இல்லாடி சபானா போன முறையும் இருந்த கீகோவும் போயரும் தான் எங்கள்கிட்ட கூடுதலாக நிற்குது. அதுதான் தொடர்ந்து நிற்குதுன்ற எங்களுக்கு அதுதான் பழகிட்டுது. அதை பேணி பாதுகாக்கிறது எங்களுக்கு அதை தெரிஞ்ச விஷயமா போயிட்டு அப்போ அதையே நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா, அந்த லாமா வந்து ஓடி வருவா என்று அவள் வந்து ஆக்களை கண்டோடனே தங்களுடைய ஒரு ஆடுகள்னு பாதுகாவலன் இவர். அப்போ என்ன நடக்குதுன்ற ஒரு கூரியஸ்யா. அப்போ நாங்கள் வந்து குளிர்காலத்தில் வந்ததுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு இருக்கும்? ஈஸியாக இருக்குமோ இல்லை? சம்மர் கட்டாயம் ஈஸி தானே தம்பி. குளிரண்டேக்க சேறுகள், சகதிகள், அவை இந்த வருத்தங்கள் கூட காலில் அந்த இன்ஃபெக்ஷன்கள் வர்றது, வயிற்றால் அடி எல்லாம் அவைக்கப்பயும் அது கொஞ்சம் அந்த குளிர்லன்னா சினோ காலம் கூட பரவாயில்ல. அந்த சேறு காலங்கள் ஃபோல்ஸும் ஸ்ப்ரிங்கும் தான் கஷ்டமான காலங்கள். மற்ற நேரம் சம்மரில் அவைக்கு ஒரு ஓகே. பட் அவைக்கு குளிர் தான் விருப்பம், அவைக்கு ஸ்னோக்குள்ளே இருக்கத்தான் விருப்பம். அவன் உடம்பு அதை தாங்கி கொள்ளும். இந்த ஃபேரில் இருக்கிறதானே, அப்போ அவை அந்த குளிரைத்தான் கூட விரும்பினோம். இப்போ இந்த போன முறை வரைக்கும் தண்ணி ஐஸாக இருந்தது. தண்ணி எல்லாம் வைக்கிற எல்லாம் இப்போ இங்கே அங்கே நிற்குது. இப்போ எங்களுக்கு ஹீட்டர் ஒன்று போட தேவையில்லை தானே. அப்போ தண்ணி எங்கே வேணாலும் வைக்கலாம். நாங்கள் என்ன ஆட்டு பால் எல்லாம் இங்கே விற்கிறீங்களா? விற்கிறே இல்லை, ஆட்டு பால் விற்கல. அது நான் எங்களோட சொந்த தேவைக்கு எடுப்போம். இங்கே அந்த பாலை வந்து பாஸ்டரைஸ் பண்ணாமல் நாங்கள் சட்டப்படி வெளியாக விற்க முடியாது. அப்போ அதெல்லாம் நாங்கள் எடுக்கிறே இல்லை. அதுக்குரிய ஃபெசிலிட்டியும் வேணும். அது சரியான பில்டிங்கள் எல்லாம் அந்த அதில் ஒரு பாக்டீரியாக்கள் அதில் வராமல் பக்குவமாக எடுக்க வேணும். இங்கே சட்டத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தானே செய்யணும். ஸோ அப்போ நாங்கள் அதை பெருசாக செய்ய விரும்பல. நாங்கள் எங்கள்கிட்ட தேவைக்கு எடுத்து குடிக்கிறோம். நாங்கள் தண்ணி போடுறதுக்கு அதுகளுக்கு பாய்ப்போம். பட் விற்கிறதுக்கு நாங்கள் இன்னும் நீங்கள் போனவரை வந்துட்டு போன அப்புறம் இன்னும் பெரிய குரோத் ஒன்று நாங்கள் இது குரோ பண்ணல. அப்படியே தான் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு வேலையெல்லாம் கொஞ்சம் பிஸியாண்டா போல் இதுவும் ஒரு லிமிட்டில் தான் போய் கொண்டு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன், எஸ்கவேஷன் அதுதான் எங்களோட இப்போ மெயினான தொழில். அப்போ இது போய் அங்கே மேய்றையில் முந்தி ஓமம் அப்படியே போய் மேவினம். இன்றைக்கும் இப்போ சாப்பிட வந்துட்டினா அப்போ ஊர்லேயும் அவங்கள ஒரு 4-5-10 ஆடு தான் வச்சுருப்பாங்க. வேறு ஒவ்வொரு தரம் வேலைகள், வேறு விவசாயங்கள், அப்படி வேறு ஃபீல்டில் இருந்தபடியால் கொஞ்சம் தான். அப்போ ஒரு தரக்கும் அந்த ஃபுல் அனுபவம் இருக்கையில் இப்போ விவசாய அனுபவம் இருந்தது. அப்போ சின்ன சின்ன வருத்தங்கள், அந்த பிறப்பு வீதம் குறைவு, பிறந்த குட்டிகள் சாகிறது, வெதர், சாப்பாடு, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தான். பட் அது நாங்கள் ஒன்றா லேர்ன் பண்ணி கொண்டு இந்த வெதருக்கு இவை எப்படி இருப்பினும் அதுக்குரிய முன்னேற்பாடுகள் செய்து இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து அவைக்கு இந்த வெதரை காப்பாற்றும். இங்கே கனடாவில் பெரிய இந்த நாங்கள் இருக்கிற சோயிலில் காப்பர் டெஃபிஷியன்சி,
அயடின் டிஃபிஷியன்சி, அப்படி அந்த மினரல் டிஃபிஷியன்சி, அதே அவர் அந்த ஊட்டச்சத்து அவைக்கு நீங்கள் புல்லு சாப்பாடு கொடுத்தாலும் உடம்புல சேராத அளவுக்கு ஒரு பிரச்சனை இங்கே இந்த சில சோயிலுக்கு இருக்கும், சில தண்ணிக்கு இருக்கும். அப்போ அதை நாங்கள் அடிஷனலாக கொடுக்க வேணும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஒன்றொன்றா தான் லேர்ன் பண்ணினாங்க. இப்போ அண்ணாண்ட இங்கே வந்து பார்த்தோம்னா இன்னொரு வடிவான செட் ஒன்று இருக்குது. போன முறை வந்ததை விட எல்லாமே மாறி இருக்கு. ஒவ்வொரு கால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்னென்ன தேவையோ அப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு இருப்போம். அப்போ அதெல்லாம் வேலையில் இப்போ இதெல்லாம் செய்கிறது வந்து எல்லாம் தம்பியாக்கள்லாம் வந்து செய்வாங்க. இதில் ஃபார்ம்னு சொன்னால் கனடாவில் இப்போ வேறு ஃபார்மர்ஸ் எல்லாம் அடிச்சுக்க பின்னா எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்ம் ரன் பண்ணுறேன்னு சொல்லி அதில் முக்கியமான தேவைன்னு சொன்னால் உங்களோட சப்போர்ட், உங்களுக்கு அந்த ஃபேமிலி சப்போர்ட் வேணும். இப்போ எனக்கு உதவியல், எனக்கு ஒரு 6 தம்பியாக்கள் ஊர்லேருந்து வந்தவங்க, இதெல்லாம் சித்தப்பா மாமாண்ட மக்கள். இப்போ அவங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வேறு இல்லாத நேரங்களில் வந்து அவங்கள என்னென்ன ஆட்டுக்கு கொட்டில் போடணுமோ, புல்லு இது செய்யணுமோ, இந்த இவன் ஒரு மச்சினன் மாமாண்ட மகன் அங்கே நிற்கிறான் கணேஷ், இன்னொரு தம்பி, மற்ற தம்பி மாதிரி இருக்கிற ரெண்டவங்க வருவாங்க, எல்லாரையும் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் சப்போர்ட் என்ன ஃபார்மிங்ன்றது ஆக்கள் இந்த ஒரு முயற்சி வேணும். ஒரு ஆளால் தனியாக செய்ய முடியாது. இதனால தனியாக ஒரு நாளும் இது கட்டி அது கட்டி செய்ய முடியாது. அடுத்தது இதுக்கு சம்பளம் ஆக்கள் போட்டு செய்து பில்டப் பண்ணுறதுக்கும் அந்த பிகினிங்கில் அது முடியாத ஒரு காரியம். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று பில்ட் பண்ண பிறகு தான் நாங்கள் அதுலேருந்து ஒரு வருமானம் ஒன்று ஜென்ரேட் பண்ணலாம். இல்லை நாங்கள் ஒரு பெரிய லெவலில் செய்யணும், ஒரு $5-6 மில்லியன் போட்டு ஒரு 500,000 தாயாடு போட்டு பால் கறக்கணும், அந்த மல்டிவேன்யூ பல தரப்பட்ட வருமானம் வர்ற மாதிரி இருக்க வேணும். அப்போ பால் விற்க வேணும், இந்த சாணங்கள் விற்க வேணும், இறைச்சிக்கு ஆடு எடுத்து அதன் தோல் விற்க, அப்படி வந்தால் தான் அந்த ஃபார்மிங்கில் காசு உழைக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அப்போ உங்களோட பேர் என்ன? என் பேர் சந்திரசேகரம் பிள்ளை. ஓகே. அப்போ இந்த ஆட்டுப்பண்ணை எப்படி தொடங்கினீங்க? இது மகன் தான் தொடங்கினவர்? மகன் தான் தொடங்கினது. ஆரம்ப காலத்தில் இவர் எங்களுக்கு ஒரு டிராக்டருக்கு திருத்துறதுக்கு ஒரு மெக்கானிக் வந்தவர். அவர் வந்து ஒரு 4 ஆட்டை கொண்டு வந்து எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் தந்து, அவருக்கு அந்த அதுகளை வச்சு பராமரிக்க இல்லாமல் அதை விட வேண்டிய ஒரு நேரம் வந்த உடனே எங்கள்கிட்ட கொண்டு வந்து தந்துட்டு போனவர். 4 ஆட்டுக்கு பிறகு பக்கத்தில் உள்ள ஒரு ஐயா எங்களுக்கு ஒரு 6 ஆடு தந்தவர். அந்த 6 நாளும் 10ஓட இந்த ஆக்ஷன் நடக்கிறது தானே, ஏல நேரங்களில் போய் ஏலத்திலேயும் நாங்கள் ஆடுகள் வேண்டி கொண்டு வர்றது. அப்படி வளர்த்து இப்போ 100க்கு மேலே 150க்கு இருக்குமான்னு நினைக்கிறேன். போன முறையும் அப்படிதான் நினைக்கிறேன். இல்லை, இது எங்களுக்கு வர ஆடுகள் இறைச்சிக்கு அதுக்கு இதுக்கு போய்கொண்டு தானே இருக்கிறது. அப்போ தொகை குறைஞ்சு கொண்டு தான் இருக்கும். அப்போ உங்களோட வீடியோக்கள் நாங்கள் அன்னையை பார்க்க முதல் உங்கள்டையும் சேர்ந்து தான் கூட அந்த தோட்ட வீடியோக்களை போட்டு, அப்போ ஆடு வளர்க்க முதலே தோட்டங்கள் செய்ய வலிக்கிட்டீங்களோ? நாங்கள் 3-4 தலைமுறையாக தோட்டம் தான் எங்களை அராலியில் ஒரு பிரசித்தி வாய்ந்த தோட்டம் செய்கிற நிலம் உள்ள இடம். ஒரு 3-4 தலைமுறையாக நாங்கள் அங்கே தோட்டம் தான் செய்தது. இங்கேயும் வந்து அதை செய்தது சும்மா தேவைக்காக படிச்சு கிடிச்சு கொஞ்சம் அரச இதுகளும் பார்த்தது. ஊரில் கிராம சேவையாளராக இருந்தேன்னா ஒரு கிராம சேவை. குளிர்காலத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபால்ஸுக்கு வந்தாங்களோ, நான் அக்டோபர் வந்தாங்களோ. இப்போ இது கணக்கான வரும் நினைக்கிறேன். எங்களோட வீடியோ நாங்கள் போட்ட பிறகு முதல் போட்ட தானே இல்லையே? எனக்கு உங்களோட வீடியோ பார்த்தோன்னே டிக்டாக் என்னதுல பார்த்துட்டு உடனே அடிச்சேன்னா என்ன நாங்கள் சமைச்செல்லாம் வீடியோ போடுறோம், ஆட்டுறச்சி என்ன பார்ப்போம், ஆட்டு வீடியோ கட்டாயம் வியூ வரும் கனடாவில். பிறகு தமிழ் கிழவன் ஐயாக்கெல்லாம் அவர் சொந்தக்காரர். இது என்ன குட்டியை விட்டு இருக்கிறீங்களோ? எது இதுல இல்ல அவ சும்மா ஜம்ப் பண்ணி போய் இது புல்லு போடுற இடம். அப்ப அவ போய் சும்மா அதுக்குள்ள நின்றுட்டு வருவா, புல்லு போட்ட அப்புறம் அதுக்குள்ள போக மாட்டினோம். இந்த ஆட்டு பண்ணையில வந்து இந்த லாமா பெரிய ஒரு லாமா, இவன் ஒரு நாய்க்குட்டி ஏற்படுத்திருக்கிறார். வா 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 எல்லாரும் வரையணும், ஓடி வரையணும், அவ்வளவு பேர் வரையணும். பாருங்க, கனடாவின் ஆட்டு பண்ணிய பாருங்க மக்களே. இப்போ எங்க போயினோம்னா மேய போயினோம். மூல பேரும் அண்ணா வந்து இதை ரம்ம தட்டி கொண்டு போறார்.
கியோ ஏதோ ஒன்று சொன்னீங்களா ஒரு நரி ஓனா ஓ ஓ ஓ கயோட்டி நரியும் வரும் ஃபாக்ஸும் வரும் பலதரப்பட்ட மிருகங்கள் வரும் நாங்கள் சுற்றி வர வேலி அடைச்சி வச்சிருக்கிறோம் மற்ற இரவில் வீட்டுக்குள்ளே போயிடுவேன் எல்லாரும் வரையினம் அண்ணா இப்போ மேளத்தை தட்டி கொண்டு போகிறார் வாளியை கொண்டு போக சாப்பாடு வரையினம் அங்கே வேறு இந்த குழையை ஒட்டிச்சோன்னா அந்த சத்தத்துக்கு குள்ள சத்தம் கேட்டால் சரி இவ்வளோ பேர் வரையினம் போன முறை அந்த அதுக்குள்ள போய் அந்த வேறுகளை இதுதான் சாப்பிட்டேன் பார்த்தேன் ஐயா சொல்றது அந்த குழாய் வந்து அந்த சத்தம் கேட்ட உடனே டப்புன்னு போய் அவையும் முறிப்பினம் தானே ஒரு ஆடு முறிச்சா அங்கால 30 ஆடு போய் அதை சாப்பிடணும் அந்த சத்தம் அந்த அவைக்கு அது பழகிட்டுது இவர் வாரார் நீ தண்ணிக்கு விழுந்து வா கிட்ட வார எனக்கு கிட்ட வார பாருங்க கனடாவில் ஆட்டு பண்ணைக்கு வந்திருக்கிறோம் லாமா இது சும்மா சும்மா குள்ளதான் லாமா கொடுத்து பார்ப்பேன் வருதாண்டு லாமான்றது இந்த பெரிய இந்தா லாமா ஆடு வைக்கலாம் இது நாங்கள் தமிழ்ல ஒட்ட ஆடு வந்து வைப்போமே இது சவுத் அமெரிக்கால கூடுதலா வாழ்ற ஒரு இனம்னு சொல்லி நிக்குதா இது எங்கட வீட்டுல நாலாவது இங்க இருந்து ஒரு கொஞ்சம் வீட்டுல பெரிங்ஸு லாமா இல்ல அல்பாக்கா வச்சிருக்கேன் ஓகே மற்றது இந்த ஆடுகள் வேணும்னு என்ன செய்யணும் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் ஃபோன் நம்பர் போட்டுடுவோம் நாங்கள் இதுக்குரிய வெப்சைட்டுகள் இப்போ நாங்கள் ஒரு கொமர்ஷியலாக செய்கிறதுக்குரிய வேலைப்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் கூடுதலாக இந்த சம்மருக்கு உங்களுக்கு அந்த அப்டேட்டுகள் தருவோம் நீங்கள் சோசன் ஃபாலோக்கையும் ஃபாலோ பண்ணுங்க எங்களையும் ஃபாலோ பண்ணுங்க இன்ஃபர்மேஷன் வரும் ஆமாம் இப்போ நாங்கள் அண்ணாண்ட பெல்வூட் ஒரேஞ்சிலுக்கு பக்கத்தில் ஆமாம் ஒரேஞ்சிலேருந்து ஒரு 15 நிமிஷம் பெஸ்ட்டில் இருக்கோம் பெல்வூட்ன்ற சிட்டி சொல்லுங்கள் சார் வந்து நாங்கள் அண்ணாண்ட இந்த ஆட்டு பண்ணை பார்த்துனாங்க அது மட்டும் இல்லை இப்போ மிச்சம் நிறைய பண்ணை நிறைய கோழி வளர்க்குறார் வாத்து வளர்க்குறார் அதேமாதிரி தோட்டங்கள் செய்கிறார் அதுகளும் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஆடு தேவையண்டா இறைச்சிக்கு அதுக்கு தானே அதுக்கு வந்து இந்த நம்பர் கீழே இருக்கும் அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் கால் பண்ணலாம் டெலிவரி சர்வீஸ் எல்லாம் அதெல்லாம் நாங்கள் செய்ய தொடங்குவோம் இல்லாட்டி ஸ்காப்ரோவில் பிக்கப் லொக்கேஷன் வச்சிருக்கிறோம் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்டும் செய்யலாம் ஓகே இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்க ஏற்கனவே இந்த பண்ணைக்கு நிறைய பேர் வந்து பார்த்துருத்தவ அந்த வந்தவையோ ஆமாம் முதல்ல போன வருஷம் சுவேசன் போட்டு கணக்கு வியூ பேர் அதால் எங்களுக்கு அடித்து வந்து முதல்ல பார்த்தவே எல்லாருக்கும் நன்றி இப்போயும் அதே மாதிரி நீங்கள் உங்களோட பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து பண்ண பார்க்கணுமோ நீங்கள் தாராளமாக வரலாம் கால் பண்ணி ஒரு டிக்கெட்டும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை வழியாக ஆடலை பார்க்கலாம் ரசிக்கலாம் பார்த்துட்டு போகலாம் நன்றி சுவேசன் உங்களோட வியாபாரங்களை எங்கே இணையதளத்தில் போடுறேன்டா aharam.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம் மாதத்துக்கு $2 அப்படி தான் யோசிச்சிருக்கிறேன் இதால் நிறைய உங்களோட பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணப்படும் இதுக்கு ஆப்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணுவோம் இப்போ அண்ணாண்டா ஆட்டு பண்ணையிலேருந்து இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி இந்த அண்ணாவும் ஒரு சைட் ஒன்று வச்சுருக்கேன் isaicanada.com அதுலேயும் நீங்கள் பதிவேற்றி கொள்ளலாம் உங்களோட வியாபாரங்கள் அதுலேயும் செய்யலாம் இதுலேயும் செய்யலாம் அதான் தம்பி சொல்கிற மாதிரி $2 ஒரு கோப்பி இன்றைக்கு டிமோடனில் கோப்பி $3 மேலே இல்லையே ஒரு கோப்பி காசு கூட இல்லை அதை போட்டு நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவருக்கு கணக்க வியூஸ் நல்ல ஃபாலோவர்ஸ் வரையினம் கனடாவில் ஃபாலோவர்ஸ் அவைக்கு இருக்கிறார் சுவேசனுக்கு எங்களோட பழைய பண்ண வீடியோ போட்டவர் அது வேறு வியாபாரங்களையும் செய்கிறார் இப்போ நாங்கள் எங்களோட வயசு கூடினாக்கள் இளம் சமுதாயத்தை இப்படித்தான் நாங்கள் ஊக்குவிக்கலாம் அது வேற ஒன்றும் பெரிய கொள்ளையடிக்கிற காசும் கேட்கல $2 $5 $10 இஸ் பெரிய விஷயம் இல்லை தயவுசெய்து உங்களோட சப்போர்ட் வந்து அவருக்கு கட்டாயம் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் உங்களுக்கும் உதவியாக இருக்கும் நன்றி சொந்தங்களே நன்றி